காவலர்களை கலங்க வைத்த திருப்பூர் இன்ஸ்பெக்டர். வைரலாகும் நெகிழ்ச்சி ஆடியோ. தேர்தல் பணி முடிஞ்ச கையோட திருப்பூர் வீரபாண்டி காவல் நிலைய ஆய்வாளர் ராஜ்குமார் சார் பேசின ஒரு ஆடியோ இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரல். அந்த ஆடியோல காவலர்கள் எல்லாரும் என் குடும்பத்துல ஒருத்தர்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம அவங்களோட கஷ்டங்களை உணர்ந்து மனதார பாராட்டியிருக்காரு. எந்த நேரமும் உங்களுக்காக நான் இருக்கேன்னு அவர் கொடுத்த அந்த தைரியம் வீரபாண்டி போலீஸ்காரங்க மத்தியில பெரிய சந்தோஷத்தையும் மனநிறைவையும் கொடுத்திருக்கு. எவ்வளோ கஷ்டமான வேலையா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அதிகாரி கூட வேலை செய்யும் போது அது கஷ்டமாவே தெரியலன்னு அங்க இருக்கிற காவலர்கள் நெகிழ்ச்சியோட நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு நல்ல அதிகாரிக்கு அழகு தன் கூட வேலை செய்யறவங்கள மதிக்கிறது தான். ஆய்வாளர் ராஜ்குமார் சாருக்கு ஒரு பெரிய சல்யூட். நேற்று 23/4/2026 எனது காவல் நிலைய எனது ஆளுநர்கள் மற்றும் எனது சப் இன்ஸ்பெக்டர் வேல்பாண்டி, மறுபடியும் ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லோரும் ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்தீங்க. நம்ம ரைட்டர் ரவிக்குமார் எல்லோரும் பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக வேலை பார்த்தீங்க. எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இரவு கொஞ்சம் லேட்டாக ஆனாலும் எல்லாரும் பக்குவமாக அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நல்லபடியாக சேர்த்துட்டீங்க. ஒரு இன்சிடெண்ட் இல்லாமல் நல்ல சிறப்பாக வேலை பார்த்தீங்க. வேல்பாண்டி எஸ்ஐ இடுவம்பாளையத்தில் அவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் அந்த 22 ஏரியாவை கவர் பண்ணி நல்லா வேலை பார்த்தீங்க வேல்பாண்டி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதேமாதிரி மொபைல் பார்ட்டி 7 மொபைல் பார்ட்டி, அதில் 4 மொபைல் பார்ட்டி நம்ம போலீஸ் இருந்தீங்க. எல்லோரும் சிறப்பாக வேலை பார்த்தீங்க. அதனால் மிக்க நன்றி. கேரியான் இதே மாதிரியே எல்லா இடத்துலையும் நல்லபடியாக வேலை பார்த்து எல்லாரோட நன்மதிப்பையும் பெறணும். அதுதான் என்னோட உங்களை நான் கேட்டுக்கிற வேண்டுகோள். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம ஒரு வேலை கொடுக்குறாங்க, இன்ஸ்பெக்டர் ஒரு வேலை கொடுக்குறாங்க, எஸ்ஐ ஒரு வேலை கொடுக்குறாங்க, ரைட்ரு அங்கே அந்த வேலைக்கு போக சொல்கிறேன், இந்த வேலைக்கு மனசோர்வாமல் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாருமே நல்லா வேலை பார்க்குறீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என் டிரைவர்கிட்ட கேட்டு பாருங்கள், 2 பேர்ட்டையும் நான் ரொம்ப சிறப்பாக உங்கள் எல்லாரையும் பற்றி சொல்லுவேன். யாருக்கு எந்த குறை இருந்துச்சுனாலும் எஸ்ஐகிட்ட சொல்லலாம், இல்லை எஸ்ஐயால் அதை நிவர்த்தி பண்ண முடியலன்னா என்கிட்ட சொல்லலாம். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் எங்களால் பண்ண முடியும். பண உதவியிலேருந்து, பிள்ளைங்களை ஸ்கூலில் அட்மிஷனில் சேர்க்குறதுலேருந்து, வீட்டில் உள்ளவங்களுக்கு மருத்துவ செலவு, மருத்துவ ஹெல்ப்பு. கோயம்புத்தூரில் நான் சொன்னேன்னா ஒரு 3-4 இதில் ஹாஸ்பிட்டல்ஸில் கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30% குறைச்சிக்குவாங்க. அதேமாரி ட்ரெஸ்ஸு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாலுமே ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் போயிட்டு இதுமாதிரி ராஜ்குமார் சொல்லிட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு ஒரு 30% குறைச்சிக்குவாங்க. அதனால் நல்லா வேலை பார்த்தீங்க. உங்களுக்கெல்லாம் என்னுடைய மனம் ரொம்ப, எனக்கு தமிழ் பேச கரெக்டாக வராது, மனம் கவர்ந்த நன்றிகள். கேரியான்.